நல்லிணக்கம் தேசிய ஒருமைப்பாட்டின் ஊன்றுகோல். விசாக நாள் வாழ்த்துச் செய்தியில் பேரரசர் பிரதமர் நினைவுறுத்தல். தன்னலம் பாரா தாதியர் நலன் பேணப்பட வேண்டும். வளப்பமிகு வருங்காலத்திற்கு வித்திடம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இனங்களுக்கிடையிலான நல்லுறவு நாட்டின் பலத்திற்கு அடித்தளம் மட்டுமன்று, அது தேசிய ஒருமைப்பாட்டின் தூண் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விசாக தினத்தை முன்னிட்டு வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அந்த நினைவுறுத்தலை முன்வைத்தார். பல்லின மக்கள் வாழும் இத்திருநாட்டில் ஒருவரை ஒருவர் மதித்து புரிந்துணர்வுடன் நடந்து கொண்டால் நாட்டில் அமைதியும் சுபிட்சமும் செழித்தோங்கும். ஆகவே ஒற்றுமையான, வளமான, அமைதியான எதிர்காலத்தை இன ஐக்கியத்துடன் ஒன்றிணைந்து உருவாக்குமாறு பேரரசர் வலியுறுத்தினார். நாட்டில் வாழும் எல்லா பௌத்த சமயத்தினருக்கும் பேரரசர் தம்பதியர் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் அகப்பக்கத்தின் வழி தங்கள் வாழ்த்துக்களை உரிதாக்கினர். இவ்வேளையில் இரக்கம், நல்லிணக்கம், அமைதி போன்ற உலகாய நட்பண்புகளை எடுத்து இயம்பும் முக்கிய திருநாளாக விசாக நாள் கொண்டாடப்படுகிறது. சமூகத்தில் இரக்க குணத்தையும் மாந்தநேய பண்புகளையும் விதைக்கும் நன்னாளாக விசாக தினம் விளங்குவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்தார். தவிர பன்முகத்தன்மை உடைய கலாச்சார நம்பிக்கைகளுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்த வேண்டிய நன்னெறி பண்புகளையும் இந்நாள் நமக்கு உணர்த்துகிறது. ஆதலால் நாட்டின் அடையாளமாக திகழும் பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களை கட்டிக்காக்கும் அதேவேளை வளமான ஒன்றுபட்ட தாயகத்தின் நன்மைக்காக விசாக தினம் எடுத்துரைக்கும் பண்பு நலன்களை கருத்தில் இருத்தி செயல்படுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நாட்டிலுள்ள எல்லா பௌத்த சமயத்தினருக்கும் துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி விசாக நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார். பல்வேறு பண்பாட்டு பாரம்பரியங்களை தன்னகத்தை கொண்டு அதனை கோலாகலமாக கொண்டாடும் தனித்துவமிக்க நாடாக மலேசியா விளங்குகிறது. அந்த தனித்துவம் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்றார் அவர். மரியாதை, கருணை, வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை ஆகியவற்றை வலியுறுத்தும் மலேசியா மதானி கொள்கைகளை நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். பல்லின மக்களிடையே சகோதரத்துவம், சகிப்புத்தன்மையும் தொடர்ந்து ஓங்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பை இந்நன்னாளில் துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடீலா யூசுப் வெளிப்படுத்தினார். துணை பிரதமர்களை தொடர்ந்து நாட்டிலுள்ள பௌத்த சமயத்தினருக்கு தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபட்சில் விசாக நாள் வாழ்த்தை உரிதாக்கினார். விசாக தினத்தை கொண்டாடுவோரின் வாழ்வில் அன்பு, ஞானம், கூட்டு வளப்பம் ஆகியவை குடிகொள்ள வேண்டும் என தாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக தமது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் அவர் குறிப்பிட்டார். பூமியில் அமைதி ஒளி வீச எழுகதிராக எழுந்தவர் கௌதம புத்தர். அவர் தோன்றிய நாளான விசாக தினத்தை உலக நெடுக வாழ் பௌத்தர்களும் அமைதியை விரும்பும் நல்லடியாரும் கொண்டாடுகின்றனர். தலைநகர் பிரிக்வில்ஸில் உள்ள புத்த பிரானுக்கு உற்ற நாளான விசாக தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ புத்த மகாவிகாரத்தில் கொண்டாடப்பட்டது. சித்தார்த்த கௌதமனாக மன்னர் குடியில் பிறந்த மகான் புத்தர் உலகியல் வெறும் பொய்மை என வறிந்து தன்னிலை உணர்ந்து ஞானம் எய்திய நாளாகவும் விசாக தினம் கருதப்படுகின்றது. தாய்லாந்து, மியான்மர், நேபாளம், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் பல்கி பரவி வாழும் பௌத்தர்கள் அதனை கடைபிடித்து கொண்டாடுகின்றனர். மலேசியாவில் பல்லின பல்சமய மக்கள் விசாக நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது அதன் தோற்றச் சிறப்புக்கு மேலும் ஒரு மகுடம் தருகிறது. Very energetic, so it's something because this is my first time join, so I join with my family, so it's quite awesome. நம்ம கோயில் வந்து ஒரு 130 years இப்போ வெசாக் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
ஸோ ஏன்னா இந்த கோயில் வந்து 130 இயர்ஸ் ஆச்சு. ஜெயமங்கல காத்தா பாடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக் ரைஸ் பண்ணது, அப்புறம் பிரசிடென்ட் எல்லாம் இது பண்ணது, அப்புறம் சீஃப் மாங்க் எல்லாமே. அப்புறம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ட்ரூப் வந்து டான்ஸ் ஆடினாங்க இன்றைக்கி. That is being performed here even today. We as proud Malaysians, we are performing in this dance troupe. I'm not performing now though, but I'm performing in the singing as hymns. So I'm very happy for that. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பிளட் டொனேஷன் கேம்ப் ஐ வாஸ் த வாலண்டியர். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷம் வந்து நான் வாலண்டியர் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான கூட்டம் வந்திருக்காங்க. 28 வயசு, ஒரு 27 வருஷமாக வரேன். ஸோ இந்த வருஷம் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா கொஞ்சம் இந்தியன்ஸ் கூடயா இருக்காங்க, ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு. இன்று நடைபெற்ற கொண்டாட்டத்தில் ஏறக்குறைய 10,000 பேர் கலந்து கொண்டனர். காலை 6 மணிக்கு ஆலயம் திறக்கப்பட்டு பூசைகள் நடைபெற தொடங்கின. பாரம்பரிய ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகள் அதற்கு மேலும் அணி சேர்த்தன. இன்று மாலை 6:30 மணிக்கு தலைநகரை புத்தரின் பூத்தேர் வலம் வரவிருக்கிறது. முழுநிலவு நாளில் கடைபிடிக்கப்படும் இந்த பெருவிழா மாந்தர் அனைவரும் தீய எண்ணங்களையும் வன்மத்தையும் நீக்கி ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை நினைவுறுத்துகின்றது என்கின்றனர் பௌத்த ஆலய நிர்வாகத்தினர். தாமரை மிசையமர்ந்து அடியவர் யாவருக்கும் நல்லறிவு ஊட்டும் நாயகனாம் புத்த பேராசான் தோன்றிய நாளில் மாந்தநேய உரமிட்டு அமைதி பூங்காவாக உலகை உருமாற்றும் உறுதியை அனைவரும் கைக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தினர். பௌத்த மகா விகாரத்தில் புத்த பூர்ணிமாவான விசாக தினம் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. ஆரஞ்சிப்போர் மனம் போல் வரும் பொருளை தரும் குமரன் திருசன்னதி பெரா துலு இந்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் மலேசியாவின் குட்டி பழனி என போற்றப்படும் துலு இந்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் நாட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு புகழ்பெற்ற ஆலயமாகும். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கந்த வடிவேலனுக்கு இன்று அதிகாலை தொடங்கி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் புடைசூழ துலு இந்தானில் சித்ரா பௌர்ணமி திருவிழா களை கட்டியுள்ளது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என வணங்கப்படுகிறது. இந்நாளில் நவகிரகங்களில் ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று விளங்குவர். வசந்த காலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ள சித்திரையில் சூரிய அஸ்தமனமும் சந்திரனின் உதயமும் ஒரே நேரத்தில் நிகழும் அற்புதம் அரங்கேறும். அறிவியல் படி இயற்கையை ஆட்டி படைக்கும் இந்த ராஜகிரகங்களின் மாற்றத்தால் நீரின் மட்டம் உயரும், கடல் மேல் எழும்பி அலைப்பாயும். அதற்கு ஒப்ப நம் எண்ணங்களும் அலைப்பாயும் என்பது ஐதீகம். இது போன்ற நாட்களில் நம் எண்ணங்களை இறை வழிபாட்டின் மூலம் ஒருமுகப்படுத்துவது அவசியம். இந்நன்னாளில் இறைவனை வழிபட்டு விரதம் இருந்தால் அலைப்பாயும் மனதில் அமைதி கிட்டும் என்பது அறிவியலையும் சமயத்தையும் போதித்த நம் ஆன்றோரின் நம்பிக்கை. 150 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு பெயர் பெற்ற தலு இந்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்திற்கு கந்த வடிவேலன் திருவடி நாடி பக்தர்கள் படையெடுத்துள்ளனர். இன்று பொது விடுமுறை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக பெர்லிஸ் முதல் ஜோஹர் வரை திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை புரிந்தனர். அவர்களுடன் சுற்றுப்பயணிகளும் இணைந்து விழா களை கட்டியுள்ளது. வாழ வந்த இடத்தில் மால்மருகனை மறவாத பக்தர்கள் தேங்காய்களை உடைத்தும் முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டியும் பாத யாத்திரையாக ஊர்வலம் சென்றும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் ஆலயத்திற்கு சிறப்பு வருகை அளித்துள்ளார். ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தத்தம் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அவர் நினைவுறுத்தினார். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆலய தரப்புடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். தெலுக்கின்தான் பகண்டத்தோ மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இருந்து இந்த திருவிழாவுக்கு கொண்டாட பக்தர்கள் இங்கே திரளாக வந்திருக்கார்கள். அவர்களுக்கு சகல வசதிகளும் மாநில அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறது. ஒன்று, பாதுகாப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு இங்கே முறையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. நகராண்மை கழகமும் வந்துட்டு அவங்களோட தொண்டூழிய வேலையில் இறங்கியிருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு பக்தர்களை வந்துட்டு அவங்களோட உடைமைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தலு இந்தானில் 1932 தொடங்கி 93 ஆண்டுகளாக வெள்ளிரத ஊர்வலம் நடைபெற்று வரும் நிலையில் இன்றிரவு திருத்தேர் தலு இந்தானை பவனி வரும்.
இவ்வேளையில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தெலோ இந்தான் சுற்றி 114 தற்காலிக கடைகளை அமைக்க நகராண்மை கழகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. திருவிழா நெடுகிலும் கடைகளின் வாடகை தொகையை பேரா மாநில அரசு 400 ரிங்கிட் வரை குறைத்திருப்பதாக சிவனேசன் கூறினார். அதன்படி இம்மாதம் 9 முதல் 18ஆம் தேதி வரை 10 நாள்களுக்கு கடை போடுபவர்களுக்கு வாடகை தொகையாக 2500 ரிங்கிட் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு விதிக்கப்பட்ட 2900 ரிங்கிட்டை காட்டிலும் அது குறைவு என சிவனேசன் சுட்டினார். ஏறத்தாழ 20,000க்கும் அதிகமானோர் வரவால் தெலு இந்தான் விழா கோலம் பூண்டுள்ளது. நிறைமதி நாளெல்லாம் குமரனுக்கு திருநாள்தான். இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள திருமுருகன் ஆலயங்களில் திருவிழாக்களும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும் வேளையில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள பக்தர்கள் கந்தன் அருள் வேண்டி போர்ட்லெங் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் திரண்டனர். தமிழகத்திலிருந்து மலையகத்துக்கு பாய்மர கப்பல் மூலம் கொலாக்கிலான் துறைமுகத்தில் வந்திறங்கிய தமிழர்கள் ஓர் அரச மரத்தடியில் வேலை வைத்து வணங்கினர். பல்லாண்டுகள் கடந்த பின் அதே இடத்தில் ஆலயம் அமைக்கப்பட்டு அதில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுமார் 115 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு ஆண்டுதோறும் திரளானோர் கூடுவது இன்னமும் வழமையில் உள்ளது. இவ்வாண்டும் காவடி, பால்குடம், உரிமை மேளம் என போர்ட்லெங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் விழா கோலம் பூண்டது. நாங்கள் நேற்று கடை நிறைவேற வந்திருக்கோம். நான் பால்குடம் எடுத்தோம். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வரேன். நல்ல வசதி இருக்குது. என்ட்ரன்ஸ்லாம் மினுக்கெல்லாம் ரோடெலாம் போட்டு நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு வசதிலாம் கொடுத்துருக்காங்க. சிறப்பான ஒரு அன்னதானம் நடக்குது. பால்குடம் எடுக்க வந்தேன் இந்த வருஷம். நான் ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வந்து பால் குடத்தை வந்து அந்த இதில் ஊற்றுறாங்க, பெரிய டேங்கில் ஊற்றுறாங்க. அதுக்கு முதல்ல வெளியில் ஊற்றுவாங்க. மோதிரம் வரேன். நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். வரணும்னு ரொம்ப ஆவலோடு இருந்தேன். இந்த தடவை அந்த வாய்ப்பு கட்டியது நான் வந்திருந்தேன். சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆலய நிர்வாகம் வந்து கரெக்டாக வழிவகை தளத்துக்கும் நிறைய தண்ணீர் பந்தல், நிறைய பேர் வந்தவாடமாக வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து எங்களோட நேர்த்திக்கண்ணை நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தோம். இங்கே உள்ள பார்க்கிங் வசதி, ரெண்டாவது வந்து நம்ம வர்றது அந்த ரோடு நல்லபடியாக இருக்குது. இங்கே உள்ள இந்த புதுமை இப்போ இந்த வருஷத்தில் இருக்க மாட்டோம். இதுக்கு முன்னுக்கு வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து அந்த ரோடு போட்டனால கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் முருகருக்காக வந்தேன். முருகருக்கு பால் குடம் இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் படிப்புக்காக எடுக்கிறேன் பால் குடம். ஒரு 4 வருஷமாக எடுக்கிறேன். அழகனாம் அயில் வேலவன் அடிநாடி 5000க்கும் மேற்பட்ட காவடிகளையும் 10,000க்கும் கூடுதலான பால்குடங்களையும் பக்தர்கள் ஏந்தி வந்தனர். அந்த முருகனை கும்பிட்டு முறையிட்டோருக்கு முற்றிய வினையும் தீர்கிறது. இதற்கிடையில் நேற்றிரவு தொடங்கி கிள்ளான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தண்ணீர் பந்தல்கள் நிறுவப்பட்டு அன்னதானங்களும் வழங்கப்படுகின்றன. வினை தீர்ப்பான் வேலவன் என அவன் தரிசனம் தேடி வரும் அடியார் பசி தீர்ப்பதே பெரும் பேறு என அன்னதான வழங்குனர்கள் சிலர் தெரிவித்தனர். வருஷம் வந்து ஒரு 2000-3000 பேருக்கு சாப்பாடு போடுறது ஒரு 2 நாள் செய்வோம் ஃப்ரீ ஃபுட்டு. இந்த வருஷமும் சரி, இப்போ குறைஞ்சது 4 வருஷமாக ஒரு 2 நாள் ஃப்ரீ ஃபுட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வர்ற பக்தர்கள் பசியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் செய்யணும்னு சொல்லுவாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அன்னதானங்கள், இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ சாப்பாடுலாம் வந்து ஒரு தொண்டா நாங்கள் எடுத்து செய்கிறோம். விதவிதமான பந்தல், அன்னதானம் பார்த்தீங்கன்னா எல்லா பந்தல்லையும் அன்னதானம், சாப்பாடுக்கு தண்ணிக்கு வந்து இந்த திருவிழாவில் வந்து பஞ்சமே இல்லை. பக்தர்கள் எந்த பசியில் வந்தாலும் நல்லா உணர்ந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ அதனால் நான் தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக இந்த திருவிழாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். நேற்றிரவு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு, முன்னாள் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ், மேலவை உறுப்பினர் செனட்டர் தியூ வே கிங், பண்டாமரான் மற்றும் போர்ட்லெங் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய சுகாதார முறைமையின் உயிர் நாடி செவிலியர்கள் போற்றுதலுக்குரிய அவர்களின் அருப்பணிக்கு சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் நன்றி நவின்றார்.
பொறுமை, மனத்திடம், நேர்மையான சேவை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உதவி, அந்த நற்குணங்களின் மொத்த உருவமாய் மிளிர்பவர்களே தாதியர்கள். அவர்களின்றி பாதுகாப்பு, குணமடைதல் என்ற சொற்களுக்கு அர்த்தம் இராது. நமது தாதியர்கள் நமது வருங்காலம். தாதியர் நலனை பராமரிப்பது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் என்ற இவ்வாண்டு உலக தாதியர் தின கருப்பொருள். வெறும் கருப்பொருள் மட்டுமில்லை, தாதியர் நலன் பேணும் நடவடிக்கைகள் நாட்டிற்கான வருங்கால முதலீடு என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் விளக்கினார். இதனிடையே நாட்டு மக்களின் நலனுக்காக இரவு பகல் விருப்பு வெறுப்பு பாராமல் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் முன்கள பணியாளர்கள் தாதியர்கள் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சயீத் வருணித்தார். நாட்டின் சுகாதாரத்துறை வலுப்பெற தாதியரின் சிறந்த சேவை தொடர வேண்டும் என்ற வலியுறுத்தலை அவர் முன்வைத்தார். காலம் நேரம் கருதாமல், பாராபட்சம் பாராமல் கடமையை கண்ணாய் கருணையுடன் உழைப்பவர். ஊன் உயிரை காக்க இறைவன் பூமிக்கு அனுப்பிய சிறகில்லா தேவதைகள். அவர்தான் தாதியர். தன்னலம் பாராது மாந்தநேயத்தை முன்னிறுத்தி சேவையாற்றும் செவிலியர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அவர்களுடன் இணைகிறார் நம் செய்தியாளர் ரேணுகா சுகுமாரன். நமது தாதியர் நமது எதிர்காலம். தாதியர்களை பராமரிப்பது பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது எனும் கருப்பொருளுடன் இவ்வாண்டுக்கான உலக தாதியர் நாள் அனுசரிக்கப்படுகிறது. நோயாளிகளின் வலி அறிந்து அதனை போக்க மனித நேயத்துடன் இவர்கள் ஆற்றும் சேவையினால்தான் ஒரு நாட்டின் சுகாதார நிலை வலுப்பெறுகிறது. சுகாதாரமான மக்கள் வாழும் நாடு நிச்சயம் பொருளாதாரத்தில் பீடு நடைபோடும். அதற்கு ஊன்றுகோலாக விளங்கும் தாதியர்களின் நலன் பாதுகாக்க அவசியம். பேஷண்ட் முதல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ நம்ம தான் ஃப்ரண்ட் லைனாக இருப்போங்க. எமர்ஜென்சிக்கு வர கேஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பிரிக்கலாம். ஸ்டேபிள் கேசஸ், அன்ஸ்டேபிள் கேசஸ், லைக் யாருக்கு வந்து முக்கியத்துவம் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த முக்கியத்துவம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்லாம் வந்தாங்க, முக்கால்வாசி அவங்களாம் வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணி வந்துட்டு நிறையா நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி இது வரும்போது பல்ஸ் இருக்காது, ஹார்ட் பீட் இருக்காது. அண்ட் நீங்கள் வந்து சிபிஆர் செய்யும் போது அவங்களுக்கு ஹார்ட் பீட் வருது, திரும்ப நீங்கள் அவங்கள திரும்ப ரிவைவ் பண்ணுறது அண்ட் அவங்கள ஐசியூ அனுப்புறது. ஸோ அந்த பேஷண்ட்லாம் வந்துட்டு சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா இட்ஸ் லைக் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் அஸ். மருத்துவ உலகின் தன்னலமற்ற கதாநாயகர்கள் தான் தாதியர்கள். மக்களின் பிணியை நீக்க பாடுபடும் இவர்களின் உடல் உள ஆரோக்கியம் பேணப்படுவது முக்கியம். அப்போதுதான் தாதியர்களால் தரமான சுகாதார சேவையை வழங்க இயலும். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்பவுமே காமாக இருக்கணும். ஏன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அந்த காம்னஸை வந்து மெயின்டைன் பண்ணோம். பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் கைட் பண்ணும்போது நீங்கள் பேனிக் ஆகாமல் ஏசாமல் இருந்தால் அவங்களும் கொஞ்சம் காமாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மிஸ்டேக்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் வந்து கரெக்டாக நம்ம வந்து பேஷண்ட்க்கு வந்து செய்ய முடியும். பி ஸ்ட்ராங், பி போல்ட் அண்ட் தென் ஆல்வேஸ் ரிமெயின் காம்னு சொல்லுவேன். நவீன யுகத்துக்கு ஏற்ப தாதியர்கள் மருத்துவ தொழில்நுட்பங்களில் கற்றுத் தேர்வதற்கான பயிற்சிகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றன. அவற்றை சிக்கலின்றி கற்றுக்கொள்ள மூத்த தாதியர்கள் இளம் தாதியர்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டுகின்றனர். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறதுக்கு லைக் ஸ்கில்ஸ் தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ். வேகமாக வேலை செய்யணும். பேஷண்ட் எந்த கண்டிஷனில் வந்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளோட கேர் கொடுக்கணும். ஸோ அவங்கள்ட்டேருந்து நான் வந்து எப்படி வேகமாக வேலை செஞ்சாலும் அந்த கேர் அவங்கள்ட்ட போய் செய்கிறது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். தியோரி வழியாக, ஸ்கில்ஸ் வழியாக என்ன கேள்வி இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். ஆக்சுவலி அவங்க ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. ஹெவி கேஸ் வந்துச்சுன்னா லைக் they have to do the defib, all that. I mean, shock பண்ணணும் பேஷண்ட்டை, லைக் மேக் த பேஷண்ட் கம் அலைவ் இஸ் நாட் ஈஸி. ஸோ அதை வந்து அவங்க அவ்வளோ ஈஸியாக செய்யும் போது லைக் அடுத்த வாட்டி எங்களுக்கு அந்த கேஸ் வரும்போது அந்த இடத்துல நாங்கள் நிற்கும் போது நாங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு லைக் இன்ஸ்பைரிங்காக இருக்கும்லாம். ஒருத்தவங்க எனக்கு இந்த மாதிரி லைக் வலிலாம் இருக்குதுன்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து அந்த வலி எப்படி லைக் கொஞ்ச நேரத்தில் அவங்கள வந்து பெட்டராக ஆக்கணும், அந்த ஃபீல்லாம் வந்து அவங்களாம் எங்களுக்கு கொடுத்தது. பொருளாதாரத்துக்கு
ஊக்க மருந்தாக விளங்குவது மக்களின் சுகாதாரம். அதை காக்கும் அனைத்து தாதியர்களையும் இந்நாளில் மட்டுமல்ல எந்நாளும் நாம் நினைவில் கொள்வோம். புன்னகை மாறாது, அசராது, சோராது, புத்துணர்வு பொங்க சேவகம் புரிபவர். அவரின் அன்பான பணிவிடையும் ஆறுதல் வார்த்தையாகும். தாயை போல தளராமல் தாங்கிடும் உள்ளம் கொண்டவர். செய்யும் தொழிலை சேவையாய் செய்கின்ற இவர்கள்தானே மனிதரில் புனிதர். அவர்கள் அனைவருக்கும் தாதியர் தின வாழ்த்துகள். ஆர்த்தியமுக்காக ரேணுகா சுகுமாரே. 2025 லங்காவி அனைத்துலக கடல் வான் போக்குவரத்து கண்காட்சி. உள்ளூர் நிறுவனங்களின் ஆற்றலை பலப்படுத்தும் முனைப்புகள் மீது லீமா ஏற்பாட்டாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். குறிப்பாக புத்தாக்கத்தின் வாயிலாக சிறு நடுத்தர தொழில் முனைவோர் அனைத்துலக சந்தையை ஊடுருவும் வழிவகைகளை ஏற்படுத்தி தருமாறு டத்தோஸ்ரீ அன்வார் லீமா 25 கண்காட்சி ஏற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டார். லீமா 25 நாட்டின் சொத்துகளையும் தொழில்நுட்பங்களையும் காட்சிப்படுத்தும் தளம் மட்டுமன்று, மாறாக நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசாங்கம், தொழில்துறை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஆக்ககர களமாகவும் திகழ்வதாக பிரதமர் விவரித்தார். நாளை தொடங்கி இம்மாதம் 16ஆம் நாள் வரை பிரதமர் ரஷ்யாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கு செல்வதாக அவரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துன்கு நாஸ்ருல் அவைடா தெரிவித்தார். தமது அலுவல் பயணத்தின் மோஸ்கோவின் அனைத்துலக அரச தந்திர உறவு பல்கலைக்கழகத்தில் பிரதமர் உரையாற்றுவார். பின்னர் ரஷ்ய தொழில் முனைவர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மோஸ்கோவில் வாழும் மலேசியர்களையும் டத்தோஸ்ரீ அன்வார் சந்தித்து பேச உள்ளார். இவ்வார வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் 16ஆம் அனைத்துலக பொருளாதார மாநாடு கசான் ஃபோரமிலும் கலந்து கொண்டு பிரதமர் முதன்மை உரையாற்ற உள்ளதாக துன்கு நாஸ்ருல் கூறினார். MyCYTT திறன் பயிற்சி நுட்ப கல்வி திட்டத்தில் பங்கேற்க 45 இந்திய இளைஞர்கள் இன்று சீனா புறப்பட்டனர். பலியா மாஹிர் அமைப்புடன் இணைந்து மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா அவர்களை அனுப்பியது. சீனாவில் திறன் பயிற்சி நுட்ப கல்வியை தொடர இந்திய மாணவர் 500 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் கட்டம் கட்டமாக அங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். ஆழ்வள சந்தையில் போட்டியாற்றல் மிக்க திறன்சார் தொழிலாளர்களை உருவாக்கும் நோக்கத்தை அந்த திட்டம் கொண்டுள்ளது. இம்முறை சீனா புறப்பட்டுள்ள இந்திய இளைஞர்களில் 20 பேர் ஹேபியில் உள்ள ஷன்ஹி தொழிற்கல்வி மையத்தில் வாகன தொழில்நுட்ப துறையிலும், இதர 25 மாணவர்கள் அன்ஹுய் நீர் பாதுகாப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் மின் வாகன துறையிலும் திறன் பயிற்சியை பெற உள்ளனர்.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து அந்த துணை கண்டம் 32 விமான நிலையங்களை மீண்டும் திறந்தது. 1999க்கு பிறகு மூண்ட உச்சபட்ச பதற்றத்தை அடுத்து அந்த 32 விமான நிலையங்களை மக்கள் வழக்கம் போல் பயன்படுத்தலாம் என இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான நெருக்கடியை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள காஷ்மீரின் ஸ்ரீநகர் தொடங்கி வடக்கில் பாகிஸ்தானின் எல்லையில் இருந்து 100 மைல்கள் தொலைவில் உள்ள குஜராத்தின் பூஜ் வரை பாதுகாப்பு கருதி 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டன. சனிக்கிழமை நடந்த சண்டை நிறுத்த பேச்சுகளுக்கு பின் போர் தழல் தணிந்ததை தொடர்ந்து விமான சேவைகளை மீண்டும் தொடங்கலாம் என புதுடில்லி அறிவித்தது. போட்டி மேகம் படர்ந்த பிலிப்பீன்ஸ் பொது தேர்தல் கணிக்கவியலா அரசியல் நிலவரத்தின் ஊடே இன்று நடைபெற்றது. அதிபர் ஃபெர்டினண்ட் மார்கோஸ், துணை அதிபர் சாரா டுடார்டி ஆகிய இருவரும் பல பரீட்சை நடத்திய களமாகவும் அஃது அமைந்ததாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். எதிர்கால முன்னேற்ற கனவு மெய்ப்பட வேட்கை கொண்டுள்ள பிலிப்பீன்ஸ் மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரின் விரல்களில் இன்று மைப்பட்டது. காலை 7 மணிக்கு முன்னரே அவர்கள் தலைநகர் மணிலாவில் உள்ள வாக்கு மையங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற படையெடுத்தனர். மக்கள் அவை மாவட்ட அலுவலக பதவிகள் என 18,000 பதவிகளை தீர்மானிக்கும் களமாக அந்த தென்கிழக்காசிய நாட்டின் பொது தேர்தல் அமைந்தது. ஈராயிரத்து 2025 உலக ஸ்குவாஷ் போட்டி நிலவரம். அமெரிக்கா சிகாகோவில் நடைபெறும் அந்த போட்டியில் எஸ் சிவசங்கரி உட்பட நாட்டின் 2 வீரர்கள் 3ஆம் சுற்றுக்கு முன்னேறினர். தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி எகிப்தின் சனா இப்ராஹிமை 11-4, 11-6, 5-11, 11-5 எனும் புள்ளிகளில் தோற்கடித்தார். உலக தரவரிசையில் 9ஆம் நிலையில் இருக்கும் எஸ் சிவசங்கரி 3ஆம் சுற்றில் அமெரிக்காவின் அமாண்டா ஷாபியுடன் களம் கண்டார். மற்றொரு ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 10ஆம் நிலையில் இருக்கும் நாட்டின் ஸ்குவாஷ் வீரர் எங் ஏன் யாவ் பாகிஸ்தானின் முகமது அசிம் கானை 11-4, 11-2, 11-4 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினார். 3ஆம் சுற்றில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரரான எகிப்தின் முஸ்தபா அசாலுடன் எங் கடும் சவாலை சந்திக்க காத்திருக்கிறார். துபாய் அனைத்துலக பாரா பூப்பந்து போட்டி SU5 பிரிவில் அடுத்தடுத்து 2 வெற்றிகளை ஈட்டியுள்ளார் தேசிய பாரா பூப்பந்து வீரர் சியா லீக் ஹூ. 35 நிமிடங்களுக்கு நீடித்த ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லியக் ஹோ மற்றொரு மலேசிய வீரரான ஃபாரிஸ் அன்வாரை 21-12, 22-20 என நேரடி செட்களில் வீழ்த்தினார். அதனையடுத்து இரட்டையர் பிரிவில் லியக் ஹோவும் ஃபாரிஸும் இணைந்து எதிராளியுடன் களம் கண்டதோடு வெற்றியை நாட்டின் வசமாக்கினர். பாரா உலகின் பூப்பந்து மன்னனாக வலம் வரும் லியக் ஹோ ஒற்றையர் இரட்டையர் பிரிவுகளில் 14 வெற்றிகளை ஈட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஞானக்குரல். துலங்கிய தூண்டா விலக்குலி காணில் விளங்கிய வேடாம் விரைந்து சிரத்தின் உச்சியில் தூண்டாமணி விளக்கின் சுடர் போல ஆத்ம ஒளி தோன்றினால் விரைவில் ஞானம் கிட்டும் என ஆன்மநெறி விளம்புகிறார் அறிவு சுடர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.